குடும்பத்தினர் நடத்தும் தொழிற்கூடங்களில் 14 வயதுக்கு உட்பட்டவர்களை தொழிலாளர்களாக பணியமர்த்தும் சட்ட திருத்தம், பினாமி பணப்பரிமாற்ற சட்ட திருத்தம் உள்ளிட்டவற்றுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதனன்று நடந்தது. இதில் பல்வேறு சட்ட திருத்தங்கள், நிதி ஒதுக்கீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்தியாவில் 14 வயதுக்கு உட்பட்டவர்களை வேலைக்கு வைப்பதை தடுக்கும் வகையில் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் அமலில் உள்ளது. குடும்பத்தினர் நடத்தும் தொழில் கூடங்களில் 14 வயதுக்கு உட்பட்ட மைனர்களை பணியமர்த்துவதை அனுமதிக்கும் வகையிலான சட்ட திருத்தத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் விடுமுறை நாட்களிலும் பள்ளி முடிந்த பிறகும் தொழிற்கூடங்களில் மைனர்களை பணியில் ஈடுபடுத்துவது அனுமதிக்கப்படும். மேலும் உள்நாட்டில் கருப்பு பண பதுக்கலை ஒழிக்கும் வகையில் பினாமி பணப்பரிமாற்ற சட்ட திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நிலங்களாகவும் கருப்பு பணமாகவும் பினாமி சொத்துக்களை வைத்திருப்பதை தடை செய்வதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது. வெளிநாட்டில் இந்தியர்களால் பதுக்கப்படும் கருப்பு பணத்தை ஒழிக்கும் வகையில் கருப்பு பண ஒழிப்பு மசோதா 2 தினங்களுக்கு முன் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கங்கை நதியை சுத்தப்படுத்த 20,000 கோடி ரூபாயை ஒதுக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கங்கை நதியை சுத்தப்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டத்துக்கு கடந்த ஆண்டு 2037 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் மேலும் 20,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது.